என்ன கொடுமை சரவணா அது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து பாக்யலட்சுமி சீரியலை பார்க்கும் பொழுதே நமக்கு கோபமும் இந்த ரட்சகன் படத்தில் வர மாதிரி கையெல்லாம் நரம்பெல்லாம் அப்படியே துடிக்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா கோபிநாத் அவ்வளோ மோசமான பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இவரை ஒரே நாள் ராத்திரியில் நல்லவர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவரை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அவர் வந்து நான் உன்னை விட்டுட்டு போகாமலே இருந்திருப்பேன் இவ்வளோ திறமையானவன் தெரிஞ்சா அப்படிங்கிறார். அவங்க திறமையானவங்கன்னு தெரிஞ்சதே உங்களுடைய பிடியில் தான் அவங்க விடுபட்டதுக்கப்புறம் தான். அவங்களுக்கே அது தெரிஞ்சது அப்போ தான். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த அதே சமயத்தில் சாடிஸ்டிக்கான குணங்கள் குரூரமான மனப்பான்மை கொண்ட ஒரு ஆளாக தான் அவர் இருந்திருக்காரு. இப்போ திடீர்னு இவரை பற்றி இவங்க கூட சேர வைக்கிறது மாதிரி ட்ரை பண்ணுறதும் அவர் ஏதோ வந்து ராதிகாட்ட பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்பொழுது நடக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ராதிகா நீ பாக்கியா கூட இருந்துக்க அப்படின்னு அவங்க கிளம்பி போக, பாக்கியா நீ வந்து வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு அவர் நடுத்தருக்கு தள்ளினா தான் கரெக்டாக இருக்கும். கூடவே வந்து அவருடைய செல்ல குழந்தைகளான செடியன், இனியா, ஈஸ்வரி எல்லாரும் கூட ஒன்றா இருந்துக்கிட்டோம். ஆனால் பாக்கியாவை நிம்மதியாக எழில் கூட அமிர்தா கூட விட்டுருங்க, அதான் பெட்டர்னு தோணுது. அதே மாதிரி இந்த கதை போகிற போக்கில் கடைசியில் கோபி கூட யாரும் இல்லாமல் இருக்கிறதே பெட்டர் தான் தோணுது அவர் பண்ண காரியங்களுக்கு. உங்களுக்கு என்ன தோணுது?